உங்கள் ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன். 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல லட்சம் மதிப்புள்ள பச்சை மரங்களை வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அனுமதியின்றி வெட்டி கடத்தும் அதிர்ச்சி வீடியோ. சோழவந்தான் அருகே மண்ணாடிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கண்ணுடையாள்புரம் கிராமத்தில் ஆளுங்கட்சியினரின் ஆதரவுடன் பச்சை மரங்களை வெட்டி கடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மூர்த்தி காவல் நிலையத்தில் புகார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல லட்சம் மதிப்புள்ள பச்சை மரங்களை வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அனுமதியின்றி ஆளுங்கட்சியினரின் ஆதரவுடன் முறைகேடாக வெட்டி விற்பதாக காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணுடையாபுரம் மூர்த்தி என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மண்ணாடிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கண்ணுடையார் கிராமத்தில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல லட்சம் மதிப்புள்ள 5 மருத மரம், 10 தேக்கு மரம், 5 புளிய மரம், 15 தென்னை மரம் ஆகியவற்றை வெட்டி கடத்தியதாக காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணுடையாள்புரம் மூர்த்தி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். புகார் மீது காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து மனு அளிக்கப் போவதாகவும் காங்கிரஸ் மாநில தலைமையின் அனுமதியுடன் சோழவந்தானில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணுடையாள்புரம் மூர்த்தி கூறுகையில், நான் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மண்ணாடிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கண்ணுடையாள்புரம் கிராமத்தில் உள்ள எனக்கு சொந்தமான எனது சொத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் அந்த இடத்தில் உள்ள 5 மருத மரம், 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 10 தேக்கு மரம் மற்றும் 10 புளிய மரம், 5 மாமரம், 15 தென்னை மரம் ஆகியவற்றை சட்டத்திற்கு புறம்பாகவும் வனத்துறையின் அனுமதி இல்லாமலும் கிராம நிர்வாக அலுவலர் அனுமதி இல்லாமலும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் அனுமதி இல்லாமலும் வெட்டி கடத்திவிட்டனர். இதை தடுத்து கேட்டதற்கு அந்த ஊரை சேர்ந்த ராமலிங்கம் மகன் சந்திரசேகர் என்பவரும் மட்டப்பாறையை சேர்ந்த நாராயணன் என்பவரும் தகாத வார்த்தையில் பேசி மிரட்டி எங்களுடன் வாக்குவாதம் செய்து சண்டைக்கு வருகிறார். மேற்கண்ட மரங்களை முறைகேடாக வெட்டி விற்பவர்கள் மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காடுபட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தேன். புகார் கொடுத்து 3 நாட்கள் ஆகியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புகார் கொடுத்த என்னை அழைத்து விசாரித்தனரை தவிர புகாருக்கு உள்ளான மரங்களை வெட்டி கடத்தியவர்களை வரவழைத்து எந்த ஒரு விசாரணையும் செய்யவில்லை. இதற்கு பின்பு ஆளுங்கட்சியினர் ஆதரவு இருப்பதாக சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த 15 லட்சம் மதிப்புள் கொண்ட பச்சை மரங்களை வெட்டி கடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு அளிக்க உள்ளேன். மேலும் மாநில காங்கிரஸ் தலைமையின் அனுமதியுடன் முறைகேடாக பச்சை மரங்களை வெட்டி கடத்தியவர்களுக்கு உதவி செய்யும் ஆளுங்கட்சியினரை எதிர்த்து சோழவந்தானில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த உள்ளேன் என்று கூறினார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் வாடிப்பட்டி தாலுகா மண்ணாடிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கண்ணுடையாள் கிராமத்தில் என் சொந்த ஊர். என்னுடைய பட்டா நிலத்தில் இந்த மாதிரி அத்துமீறி மரங்களை வெட்டி தோப்புகளை சேதப்படுத்தியிருக்காங்க. அது முறையாக காடுவெட்டி காவல் நிலையத்தில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதை நேற்று விசாரணை அடிப்படையில் என்னையும் என்னோட கூட்டு சேர்ந்து வாங்கின நபரையும் கூட்டு மட்டும் விசாரிச்சிருக்காங்க. மற்றபடி அந்த மரத்தை வெட்டின நபர் யார், கிரேன் மூலம், டிராக்டர் மூலம், லாரி மூலம் அந்த மரத்தை கடத்தியிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க விசாரணை செய்யலை. என்னையும் என்னோட சேர்ந்து வாங்கின அந்த சொத்து அந்த நபரை மட்டும் சேர்ந்து விசாரிச்சிருக்காங்க. அது அவர் இடத்துல வெட்டினேன்னு சொல்கிறாரு. அவர் இடத்துல வெட்டினாலும் கூட விஓட்ட சர்டிஃபிகேட் வாங்கலை, ஃபாரஸ்ட்டில் வெட்டி கட்டிங் ஆர்டர் எதுவுமே வாங்காமல் நானும் வீடியோ ஆதாரம் எல்லாமே காவல் நிலையத்துக்கு அனுப்பிட்டேன். ஆனால் அந்த வியாபாரியை இது வரைக்கும் கூப்பிடல. அந்த மரம் எங்கே கிடக்குன்றதையும் இது பண்ணலை. என் தோப்பு அப்படியே பாலடைஞ்சு கிடக்குது. இது ஒரு அரசியல் உள்நோக்கத்தினால இது ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்களே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஃபாரஸ்ட் அதிகாரிகிட்டையும் நான் ஃபோன் பண்ணி தகவல் மூலம் சொல்லிட்டேன், விஓட்டையும் சொல்லிட்டேன், தாசில்தாருக்கும் அந்த வீடியோ அனுப்பிட்டேன். இது எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. கண்டிப்பான முறையில் இப்படிலாம் போனால் இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமத்தில் நிறையா விலை உயர்ந்த மரங்களை பூரா வியாபாரிகள் இந்த மாதிரி அதிகாரிகளுடைய உடந்தையோடு நிறையா வெட்டி கடத்தப்படுறதை தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக காவல்துறையும் மாவட்ட ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கணும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மரத்தோடைய மதிப்பு சுமார் அது எப்படி 15 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும். அதுவும் உயிருள்ள மரம், பட்டை மரம், உயிருள்ள மரங்களை தான் வெட்டி இந்த தோப்பு வீடியோலாம் பாருங்கள் பூராமே நாசப்படுத்தி விட்டாங்க. பழமை வாய்ந்த 100 வருஷம் 150 வருஷம் மருத மரம், அந்த மாதிரி உதிர மரம், அந்த மாதிரி நிறைய நல்ல விலை உயர்ந்த மரம், இயற்கைகளுக்கு பாதுகாப்பான மரத்தெல்லாம் இந்த மாதிரி அவங்க வியாபாரத்தன்மையில் வெட்டுறாங்க. அதுமாதிரி பிடபிள்யூ சொந்தமான அந்த தெங்கர கால்வாயில் உள்ள மரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதையும் நிறையா வெட்டி நாசம் பண்ணுறாங்க. அதில் இந்த இதெழுதியும் விஓஓ, தாசில்தாரோ, வனத்துறை அதிகாரியோ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நான் வீடியோ அனுப்பியும் இதெழுதி அவங்க அந்த ஸ்பாட்டை பார்க்கவே இல்லை. அந்த பட்டா நிலத்தில் வெட்டியிருக்காங்களா, இல்லை புறம்போக்கில் வெட்டியிருக்காங்களா,
அப்படின்றத பற்றி இது வரைக்கும் அவங்க வந்து என்கொயரியே பண்ணலை. இது வந்து ஒரு அரசியலுடைய ஒரு பின்புலத்தில் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரசு அதிகாரிகளை இது வரைக்கும் காலதாமதப்படுத்தினா இதுக்கு என்ன காரணம்னே தெரியலை. மாவட்ட ஆட்சியாளர் இது தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். புகார் கொடுத்ததுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து? நான் புகார் கொடுத்ததுக்கு வந்து நாங்கள் பிரிவினையில்லாத சொத்துல வாங்கின நபரை கூப்பிட்டு தான் விசாரிச்சிருக்காங்கன்னு நினச்சி அந்த மரத்தை வந்து கிரேனு மூலமும் டிராக்டர் மூலமும் லாரி மூலம் கடத்தின நபரை இதற்கு அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. இன்றைக்கி கடந்த 3 நாள் ஆயிடுச்சு. இதே ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். அவர் வந்து என்னன்னு பார்க்கவே இல்லை. விஓ அதிகாரியும் வந்து வில்லேஜ் அதிகாரியும் அந்த இடம் என்னன்னு பார்வையிடவே இல்லை. இது ஏன் அந்த இயற்கையில் வந்து அழிச்சுக்கு இருக்கிறவங்கள ஏன் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா, ஏன் அதை பார்க்க மாட்டுறாங்க அப்படின்றது தான் எங்களுக்கு. இதில் வச்சு தான் எங்களுக்கு அரசியல் பின்புலத்தில் இந்த மாதிரிலாம் இந்த ஏரியாவில் இருக்க விளையோரும் இந்த மரத்தை பூரா வெட்டி கடத்துறாங்கன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு எண்ணமாக சித்தரிக்குது. அரசியல் பின்புலம் யார் இருக்கா? எந்த மாதிரி அரசியல் பின்புலம் நீ அரசியல் பின்புலம் ஆளுங்கட்சி அரசியல் பின்புலத்தில் தான் இருப்பாங்க. வேறு யார் இருப்பாங்க? வேறு யார் ஆளுங்கட்சி இல்லாதவங்க சொன்னால் செய்ய முடியுமா? இது வந்து சொல்ல முடியுமா? அது நம்ம சொல்ல முடியாது, குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இது அதிகாரிகளை வந்து வேலை செய்யாமல் தடுக்கிறது யார் தடுக்கிறது? அப்போ அதிகாரி வேலை செய்யணும்ல. சாமானிய ஒரு பட்டா நிலத்தில் வந்து இடத்துல வந்து இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் மரம் வெட்டியிருக்காங்கன்றாங்க. அதில் காவல்துறை விசாரிக்கிறதுல அவங்க பாத்தியப்பட்ட இடம், அவங்க பட்டாடா, நீங்கள் போல யாராக இருக்கட்டும், என் இடமோ அவர் இடமோ இருக்கட்டும், உயிர் உள்ள மரத்துக்கு வெட்டுறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுக்குது? அப்படியே ரைட்ஸாக இருந்தாலும் கூட அதில் வந்து கட்டிங் ஆர்டர் இருக்குது. விஓட்டை வந்து தேவையில்லாத மரம்னு எழுதி வாங்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் அவங்க வெட்டி போகணும். ஆனால் எந்த ஒரு இதுவுமே வெட்டலை. விஓவும் என்னான்னு கேட்கல, ஃபாரஸ்ட் அதிகாரியும் என்னான்னு கேட்கல. சும்மா ஒரு